அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் விசாகன் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், எத்தனை இடங்களில் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறாங்க? அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்பொழுது சோதனையில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக சோதனை நடைபெறுவதாக முதற்கட்ட தகவலாக இருக்கிறது. டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் விசாகனுடைய இல்லத்துல அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வராங்க. மணப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்துல இந்த சோதனை தற்பொழுது தொடங்கி இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அதே போல சூளைமேடு பகுதியில் உள்ள எஸ்என்ஜே நிறுவனத்திலையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வராங்க. திருவல்லிக்கேணியில தொழிலதிபர் ஒருவருடைய வீட்டுல தற்பொழுது அமலாக்கத்துறையுடைய சோதனை தொடங்கி இருக்கிறது. தேனாம்பேட்டை, டி நகர் உள்ளிட்ட இடங்கள்லையும் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. சென்னையில பல இடங்கள்ல அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஏறக்குறைய 25க்கும் மேற்பட்ட வாகனங்கள்ல சென்று இந்த சோதனையில் ஈடுபட்டு வருவதாக தகவல் இருக்கிறது. ஏற்கனவே டாஸ்மாக் அலுவலகத்தில எல்லாம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி ஏறக்குறைய 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை ஏற்கனவே தகவல் தெரிவித்திருந்த நிலையில அதனுடைய தொடர்ச்சியாக இந்த சோதனை நடைபெறுகிறது. டாஸ்மாக் உடைய பொது மேலாளர் மற்றும் நிர்வாக மேலாளர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் ஏற்கனவே அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பி விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள். சில மாவட்ட மேலாளர்களுடன் கூட இந்த விசாரணையை அமலாக்கத்துறை நடத்தி வந்த நிலையில அதனோட தொடர்ச்சியாக தற்பொழுது அமலாக்கத்துறை சோதனையில் ஈடுபட்டு வருவதாக முதற்கட்ட தகவலாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கோகுல்.